வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக நான் செல்வி மோகன். இன்றைய செய்திகள் 3/8/2024 நேற்று மாலை திருப்பூர் மாவட்டம் மன்னரையில் தேவேந்திர குல வேளாளர்களின் பாரம்பரிய நடனமான வளர்பிறை கும்மி ஆட்டத்தின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடந்த இந்த நிகழ்வை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கிளை தலைவர் MV ராமச்சந்திரன் அவர்கள் வெகு சிறப்பாக நடத்தி காட்டினார். மன்னரையில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய பெருந்தனக்காரர்கள் அந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து மேடையில் நடனமாடிய குழந்தைகள் மற்றும் மகளிர் வள்ளி கும்மியாட்டத்தை ரசித்து புகழ்ந்து பாராட்டி வியந்தனர். 24 நிகழ்வுகள் நடந்த பின்பு இந்த அற்புதமான வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றம் நடந்தேறியது. மன்னரை மற்றும் குளத்துப்புதூர் தேவேந்திர குல வேளாளர் மகளிர் 61 பேர் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடனமாடி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் மகிழ்வித்தனர். கொங்கு மண்ணுக்கே உரிய அந்த வள்ளி கும்மியின் மண்வாசனை கமலும் அரங்கேற்றமானது கண்ணுக்கு விருந்தாக அமைந்ததோடு மட்டுமின்றி தேவேந்திர குல வேளாளர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுத்த ஒரு பெருமையின் அடையாளமாகவும் இருந்தது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தில் கலந்து கொண்ட 61 பேருக்கும் தலா ரூபாய் 300 தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் திரு காசிமைந்தன் ஐயா அவர்கள் பரிசாக வழங்கினார்கள். மேலும் அவர் இந்த வள்ளி கும்மியாட்டம் என்பது மன்னரையில் தேவேந்திர குல வேளாளர்களின் பண்பாட்டு மீட்சியாக தலை காவிரியாக உருவெடுத்து இருக்கிறது என்றும் இது அகண்ட காவிரியாக தமிழ் தரணி முழுவதும் பறந்து விரிந்து கரைபுரண்டோடும் என்றும் மன்னரையின் பெயரும் வளர்பிறை வள்ளி கும்மி குழுவை நிறுவியுள்ள திரு MV ராமச்சந்திரன் அவர்கள் பெயரும் ஒளிவிட்டு பிரகாசிக்க எனது வாழ்த்துக்கள் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள டிகேவி ராஜா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.